இனத்துவ உணர்வுள்ள தலைமுறைக்கு தமிழ் தேசியத்தின் அரணாகும் ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்து. செம்மணியில் அலரும் தமிழர் ஆன்மா சந்திரிகாவை காப்பாற்ற துடிக்கின்றதா அனுர் அரசு. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகொட கடத்தல் ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரி அதிரடியாக கைது. பாரிய திட்டம் ஒன்றுக்கு அடியெடுத்து வைக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை. அனுர கட்சிக்கு விழுந்த பேரிடி பொதுமன்னிப்பு விவகாரத்தில் வெடித்த புதிய சர்ச்சை. ஜனாதிபதியின் ஜெர்மன் விஜயம் விடுதலை புலிகளின் தலைவர்களுடனான சந்திப்பே பின்னணியா. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர்களில் ஒருவரான நெடியவனை சந்திப்பதற்காக ஜெர்மன் விஜயம் செய்தாரா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. பெவுதுருகில உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பிள்ள இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி அனுரவின் ஜெர்மன் விஜயம் உள்நோக்கத்தை கொண்டதுக்கென சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரிமாறப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஜெர்மன் விஜயம் செய்யும் அதே நேரத்தில் நெடியவன் ஜெர்மனிக்கு செல்வதாகவும் இலங்கையில் சந்திக்க முடியாத காரணத்தினால் அவர்கள் இருவரும் ஜெர்மனியில் சந்திக்கின்றார்களா என சமூக ஊடகங்களில் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது எனவும் கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுர இந்த விஜயத்தின் போது ஜெர்மன் அதிபரையோ வெளிவிவகார அமைச்சரையோ சந்திக்கவில்லை என ஜனாதிபதி செயலக தகவல்களின் மூலம் தாம் அறிந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் பேரளவு பதவி வகிக்கும் ஜனாதிபதியை மட்டுமே அவர் சந்தித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே இந்த விஜயமானது உள்நோக்கத்தை கொண்டது எனவும் இதனால் பொதுமக்களின் பணம் விரயமாகின்றதா என்ற கேள்வி எழுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டின் தலைவர் பிறிதொரு நாட்டுக்கு விஜயம் செய்யும் போது அரசாங்கத்தின் பிரதானியை சந்திக்க வேண்டுமே தவிர பேரளவு பதவி வகிப்போரை சந்திப்பதில் பயனில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விஜயத்தில் முக்கியஸ்தர்களை சந்திக்கின்றாரா அல்லது தேசிய மக்கள் சக்தி தலைவர்களை சந்தித்து திரும்புகின்றாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என உதய கம்மன்பில மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது அகழப்படும் செம்மணி சமூக புதைக்குழி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க ஆட்சி காலத்துக்கு உரியது. இந்த புதைக்குழியை மூடி மறைக்கவும் கொலையாளிகளை பாதுகாக்கவும் தற்போதைய அரசாங்கம் முயற்சி செய்து வருவதாக அருட்தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார். நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது செம்மணி சமூக புதைக்குழியில் தோண்ட தோண்ட கொலை செய்து புதைக்கப்பட்ட அல்லது உயிரோடு புதைத்துக் கொள்ளப்பட்டோரின் உடல் எச்சங்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் தோன்றுகின்றன. இதற்கான நீதி விசாரணை நடாத்தப்படும் என நீதியமைச்சர் குறிப்பிட்டாலும் அகழ்வு பணிகளும் ஆய்வுகளும் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப அத்துறையில் சர்வதேச நிபுணத்துவம் கொண்டவர்களால் நடாத்தப்பட்டால் மட்டுமே நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு முகம் கொடுத்து வலிகளை சுமந்து அரசியல் நீதிக்கு ஏங்கிக் கொண்டிருக்கும் தமிழர்களுக்கு நீதி கிட்டும். தேசிய மக்கள் சக்தி இதற்கான கதவுகளை திறக்குமா அல்லது நாட்டின் இறைமை என கூறி நீதிக்கான தடைகளை விதிக்குமா என்பதே எமது கேள்வி. தற்போது அகழப்படும் செம்மணி சமூக புதைக்குழி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் ஆட்சி காலத்துக்குரியது என்று அவர் மேலும் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி பொதுமன்னிப்பு மூலம் விடுதலை பெற்று அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த நபர் கடந்த தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்திக்கு நிதியுதவி வழங்க உதவியவர் என்ற கருத்து அந்த பகுதியில் நிலவுவதாக தெரியப்படுகின்றது. குறித்த கருத்தை அனுராதபுரம் மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகண பண்டார தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்த முறை பொதுமன்னிப்பு வழங்கப்பட வேண்டியவர்களின் பட்டியலில் அவர் சேர்க்கப்பட்டுள்ளாரா என்பது குறித்து அந்த பகுதி மக்களிடையே பலத்த சந்தேகம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துவிட்டு அரசாங்கம் அதிலிருந்து கைதுடைத்துக் கொள்ள முடியாது என ரோகண பண்டார கூறியுள்ளார். அதன்படி மக்களிடையே எழுந்துள்ள சந்தேகங்களை சரி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று அனுராதபுரம் பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அவர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகொட கடத்தி காணாமல் போக செய்யப்பட்டமை தொடர்பான மேல் நீதிமன்ற விசாரணையில் முக்கிய குற்றவாளியான ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பிரிகேடியர் சம்மி குமாரரத்ன கைது செய்யப்பட்டுள்ளார். முக்கிய சாட்சியை அச்சுறுத்திய குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் நேற்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த மாதம் 25ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகொட 2010 ஜனவரி
பிப்ரவரி 24 அன்று காணாமல் போக செய்யப்பட்டார். அதன் பின்னர் நடாத்தப்பட்ட விசாரணைகளில் அவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபர் கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்ற விசாரணையில் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் சம்மி குமாரட்ன உட்பட 10 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளார். தற்பொழுது அவர்களுக்கான விசாரணை நடந்து வருகின்றது. இந்த நிலையில் நேற்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் எக்னெலிகொட வழக்கின் முக்கிய சாட்சியான சுரேஷ்குமாரை ஓய்வு பெற்ற பிரிகேடியர் குமாரரத்ன பலமுறை மிரட்டியதாக பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான அதிகார சபையின் விசாரணை அதிகாரி முறையிட்டுள்ளார். ஓய்வு பெற்ற பிரிகேடியரின் தனிப்பட்ட தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி பலமுறை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதாக அவர் மன்றில் முறையிட்டுள்ளார். அத்துடன் 2025 ஜூன் 6ஆம் தேதி அன்று முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவரால் அதே தொலைபேசி எண்ணில் இருந்து சாட்சிக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் சாட்சிகளை அச்சுறுத்த பயன்படுத்தப்பட்ட தொலைபேசி எண் ஆராயப்பட்டு சரிபார்க்கப்பட்டுள்ளதை விசாரணை பிரிவின் அதிகாரி நீதிமன்றத்திற்கு உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் வீதி விபத்து ஏற்படக்கூடிய அனைத்து ஆபத்தான இடங்களையும் கண்டறிந்து அவற்றை பாதுகாப்பானதாக மாற்ற தவறும் அனைத்து காவல் நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து பொறுப்பதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க காவல்துறை தலைமையகம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் மற்றும் உத்தரவுகளை அனைத்து காவல் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் பிரதி காவல்துறை மா அதிபர் ஏற்கனவே பிறப்பித்துள்ளார். நாட்டின் 607 காவல்துறை பிரிவுகளிலும் உள்ள ஆபத்தான இடங்களை கண்டறிந்து வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து அவற்றை பாதுகாப்பாக வைப்பது ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் உள்ள காவல் நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து பொறுப்பதிகாரிகளின் பொறுப்பு என்று வடமேற்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை பொறுப்பதிகாரி அஜித் ரோஹன தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை முழுவதும் உள்ள சபாத் வீடுகளுக்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வசிக்கும் இஸ்ரேலிய பிரஜைகள் மத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் ஓய்வு எடுப்பதற்கும் உணவு மற்றும் பானங்களை பெறுவதற்கும் பல்வேறு இடங்களில் சபாத் வீடுகள் நிறுவப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நாட்டில் சபாத் வீடுகளுக்கு தற்போதுள்ள அச்சுறுத்தல்கள் காரணமாக அந்தந்த காவல் நிலையங்களினால் 24 மணி நேர பாதுகாப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி நாட்டில் வசிக்கும் எந்தொரு வெளிநாட்டினரின் பாதுகாப்பிற்கும் ஏதேனும் அச்சுறுத்தல் இருந்தால் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் காவல்துறை என்று கூறப்பட்டுள்ளது. காசா பகுதியில் கடந்த சில மாதங்களில் ஹமாஸ் இயக்கத்துடன் ஏற்பட்ட மோதல்களில் இஸ்ரேல் ஆயுத உதவியுடன் உருவான பாலஸ்தீன அமைப்புகளைச் சேர்ந்த 50க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் ஜூன் 10 அன்று ஜாசர் அபு ஷாபாப் தலைமையிலான குழு மற்றும் ஹமாஸ் உறுப்பினர்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. யாசரை பாதுகாக்கும் முயற்சியில் ஏற்பட்ட மோதலில் பலர் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இஸ்ரேலின் ஆதரவுடன் இயங்கும் பாப்புலர் போர்சஸ் எனப்படும் குழு இதுகுறித்து வெளியிட்ட அறிக்கையில் ஹமாஸ் தாக்குதலில் யாசரின் உறவினர்கள் உட்பட சுமார் 50 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக கூறியுள்ளது. மேலும் வெடிபொருட்கள் அகற்றும் பணியில் இருந்தவர்கள் சிலரும் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. முன்னதாக போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடையதாக கூறி ஹமாஸ் அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தது. ஆனால் 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மீது நடாத்திய தாக்குதலின் போது அபு ஷபாப் சிறையில் இருந்து தப்பித்துள்ளார். தற்பொழுது இஸ்ரேலின் ஆதரவை பெற்ற அவரின் குழுவில் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து கிழக்கு ராஃபா பகுதியில் செயல்பட்டு வருகின்றனர். அபு ஷபாப் சமூக ஊடகங்களில் காசாவின் துரோகி என கடுமையாக விமர்சிக்கப்படுகின்றார். அவரை அழிக்க ஹமாஸ் தங்கள் திட்டத்தை பொதுவெளியில் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.